இந்த நியூ கிரியேஷன் சர்ச் இந்த பில்டிங்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வியாதி இருக்காது, இந்த நியூ கிரியேஷன் சர்ச்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னது செழிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு இடத்தை குறிப்பது அல்ல. இட்ஸ் அ கனெக்ஷன். இது எப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தேவனுடைய உடன்படிக்கையில் நபராக இருக்கிறேன், நான் தேவனால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் சுகமாக இருப்பதற்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் நீங்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் தெரிவு செய்த இந்த மக்கள் கூட்டம் தான் கோஷேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் தான் அந்த கோஷேனாக இருக்கிறேன். நான் எந்த இடத்துல நடந்தாலும் நான் கோஷேனாக இருக்கிறேன். நான் என்னுடைய கோஷேன் அனுபவம் எனக்குள்ளே என்ன செய்கிறது? செயல்பட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி ஒரு டிப்ளமேட் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றாரு, ஒரு யூஎஸ் எம்பசியில் இருக்கிற உயர்ந்த அதிகாரி இங்கே வர்றாரு அப்படின்னா, அவர் இந்த நாட்டில் இருக்கும் பொழுது, இந்த நாட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சப்போ நமக்கு பெட்ரோல் இருக்கலை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கலை. பட் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் எம்பசியில் இருந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லாமையோ, பொருளாதாரம் இல்லாமையோ, பெட்ரோல் இல்லாமையோ அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இருக்கிற அதிகாரம் வேற. அவங்க ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான வசதி, அவங்களுக்கு தேவையான அனைத்தும் அவர்களுடைய ஆட்சியில் இருந்து அவங்களுக்கு என்ன செய்யுது? அவங்களுக்கு வருது. அதே போல தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை சுற்றிலும் எல்லாம் வறுமையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், தோல்வியில் இருக்கலாம், அவங்க எது செஞ்சாலும் தோல்ந்து போகலாம்.